ஜீவன் புறப்படுதே, உயர்ஸ்தலம் மீதிலே ஏற்றிடுதே. உன்னத ஜீவன் புறப்படுதே, உயர்ஸ்தலம் மீதிலே ஏற்றிடுதே. மகிமை மகிமை மாமகிமை விளங்கும், மலைவாசம் என் மனமகிழும். மகிமை மகிமை மாமகிமை விளங்கும், மலைவாசம் என் மனமகிழும். மறுரூப மலை மீதிலே மகிமையை கண்ட வாழ்வினிலே, மகாபலன் வந்திறங்கிடுதே, மகாபலன் வந்திறங்கிடுதே. மறுரூப மலை மீதிலே தேவ பர்வத கொடுமுடியில் தேவ சமூகம் இறங்கிடுதே. தேவ பர்வத கொடுமுடியில் தேவ சமூகம் இறங்கிடுதே. அருணோதயம் போல் மேகமும் நிழலிடுதே, அண்ணல் வாக்கங்கு தோணித்திடுதே. அருணோதயம் போல் மேகமும் நிழலிடுதே, அண்ணல் வாக்கங்கு தோணித்திடுதே. மறுரூப மலை மீதிலே மகிமையை கண்ட வாழ்வினிலே, மகாபலன் வந்திறங்கிடுதே, மகாபலன் வந்திறங்கிடுதே. மறுரூப மலை மீதிலே சீயோனில் கர்த்தர் ஏற்றிடுவார், சீக்கிரம் நம்மை சேர்த்திடுவார். சீயோனில் கர்த்தர் ஏற்றிடுவார், சீக்கிரம் நம்மை சேர்த்திடுவார். ஒளிவ மலை மேல் அந்தவர் பாதம் நிற்கும், ஒளியாம் இயேசு வந்திடுவார். ஒளிவ மலை மேல் அன்றவர் பாதம் நிற்கும், ஒளியாம் இயேசு வந்திடுவார். மறுரூப மலை மீதிலே மகிமையை கண்ட வாழ்வினிலே, மகாபலன் வந்திறங்கிடுதே, மகாபலன் வந்திறங்கிடுதே. மறுரூப மலை மீதிலே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கும் ராஜா. எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க முடியாய் நீர் எங்களுக்கு பாராட்டினதாலும் தயவிற்காக நன்றி செலுத்தும் ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கண்மலையே ஸ்தோத்திரிகம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் சேர ஸ்தோத்திரிகள். தியானது ஏக சக்கராதிபதியே ஸ்தோத்திரிகள் ராஜா. வரப்போயிரங்கள் ஆத்ம மனவாளனே ஸ்தோத்திரிகம். நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. கடந்த நாள் முழுவதும் கண்ணீன் மணி போல எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படி நீர் எங்களுக்கு பாராட்டினதான் உம் கிருபைக்காக நன்றி செலுத்தும் ராஜா. தேவன் தாமே எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் கூட ஒரு விசினி தயவாய் மன்னித்து இந்த வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் ஏறெடுக்கிறதான விண்ணப்பங்களுக்கு கர்த்ததாம் நீர் பதிலை கொடுத்து நீர் ஆஸ்ருதிக்கேன்மா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்ற வார்த்தையின்படி இந்த அதிகாலையில் உம்மை தேடுகிறதனை யாவரும் உம்மை கண்டடைய உம்மை கண்டு தரிசிக்கிற பிள்ளைகளாய் கூட காணப்பட நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. இன்றைய தினத்திலும் கர்த்தாவே உம்முடைய தாசர் பிள்ளைகளோடு கூட உம்முடைய கரம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். போக்கிலும் படத்திலும் உம்முடைய தூதரகங்களை அனுப்பி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாக வேலை ஸ்தலங்களிலும் ஒவ்வொரு அதிகாரங்களுடைய
எங்களுடைய கண்களை தயை கிடைக்க பண்ணுங்க. நாங்கள் ஒருபோதும் உங்களுடைய நாமத்தை நாங்கள் துக்கப்படுத்தாதபடி உங்களுடைய நாமத்தை கூட நாங்கள் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் கூட காணப்பட எங்களுக்கு கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. ஆதியிலே நீங்கள் என்னோடு கூட இருந்தபடி எனக்கும் சாட்சிகளா இருக்கிறீர்கள் என்ற வார்த்தையின்படி ஆம் கர்த்தாவே அப்பா, உமக்காக நாங்கள் ஜூன்ல சாட்சிகளை எழுப்பி பிரகாசிக்க முடியா நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. இந்த பூமிக்கு நீர் கடந்து வந்த உலகம், மாமிசம், பாவம், பிசாசு, மரணம், பாதாளம் இப்படிப்பட்டதன் 6 விதமான கிரிகளை நீர் ஜெயித்தது போல உடைய நாமத்தினாலே நாங்களும் ஜெயிக்க நீர் எங்களுக்கு பலத்தின் சத்துவத்தையும் கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். நான் ஜெயங்கொண்டு பிதாவனுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்களே கர்த்தாவே. அப்படியாக ராஜா, ஜெயம் கொள்ளுகிறவங்க மாத்திரமே ஜீவச்சத்தின் கனியை நீர் புசிக்க கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கீங்களே கர்த்தாவே. ஆம் ராஜா, அப்படியாக நாங்கள் ஜெயம் பெற்று உடைய சிங்காசனம் மோடு கூட நாங்கள் உட்கார நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் ராஜா. சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரை யாருடைய கடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ரத்த கோட்டைகளாக மூடி மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு பல்லாப்பும் உடைய பிள்ளைகளை தொடாதபடி எல்லா விதமான கர்த்தாவே தீங்குக்கு நீர் விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க ராஜா. விசேஷமா பலவீனமா சுகவீனமா வியாதி வேதனையோடு இருக்க முடியாது ஆசிரியர் பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருடைய தகப்பனை வியாதி வேதனைகளை நீர் மாற்றி போடுங்க ராஜா. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்ல ராஜா. நீர் சொல்ல ஆகும், நீர் காட்டிலே நிற்கும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. மரித்த லாசரு உயிரோடு எழுப்பின தேவன். அப்படியாக ராஜா ஸ்தோத்திரிக்க ராஜா. நோய்வாய்ப்பட்டிருக்கிறது யாவருக்கும் சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து நீர் ஆஸ்ருதிங்க. அதனுடைய ட்ரீட்மெண்ட் தேவைகள் என்று சந்திக்க வேணுமா ஜெபிக்கிற ராஜா. ஒவ்வொரு தகப்பனையும் ஹாஸ்பிட்டல் உள்ளதான ராஜா. ஆங்கத்தோட பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களை தொட்டு நீ சுகமாக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே ஸ்தோத்திரிகம் துதிக்கிற ராஜா. உமே நம்பி கர்த்தாவே காத்திருக்கிறார்களே ராஜா. வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தாவே நேரே மருத்துவராய் இருந்து பரிபூர்ண சுகத்தை நீர் கொடுத்து எல்லா விதமான வலி வேதனைகளை நீர் மாற்றி போட்டு ஜூன்ல சாட்சிகளை எழுப்பி பிரகாசிக்க முடியாது நீர் கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க ராஜா. விசேஷமா கர்த்தாவே ஸ்தோத்திரிக்க ராஜா. வாலிப பிள்ளைங்களை கூட உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா கர்த்தாவே கண்களை இச்ச மாம்சத்தை நிச்ச ஜீவனத்தின் பெருமை பிள்ளைகளை நீர் விளக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆங்கத்தை உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிஷ்டகரை நினை என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தம்முடைய பெற்றோர்களுக்கு உமக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் கூட காணப்பட உடைய வேத வசனத்தின்படி தங்களை காத்துக்கொள்ள ஆம் கர்த்தாவே பிள்ளைகளை கர்த்தாவே ஸ்தோத்திர ஒருபோது உலகத்தோடு ஒன்றிணைத்து போகாதபடி அதிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளை வளர நீர் கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கம். நாங்கள் யாவரும் அழைத்ததான இந்த அழைத்த அழைப்பை காத்துக்கொண்டு முடிவரை இந்த நிலையத்தின் அச்சப்பை சுதந்திரித்துக் கொள்ள நம்முடைய ரகசியர்கள் மோடு கூட நாங்கள் சேர்ந்து கொள்ள நாங்களும் ஆயத்தப்பட்ட அநேகரை ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளாய் கூட நாங்கள் காணப்பட நீர் எங்களை கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. இந்த 11வது மாதத்தில் கர்த்தாவே பாதி நாட்களே நாங்கள் கடந்து விட்டோமே. மீதியான நாட்களே நாங்கள் கடக்க நீர் எங்களுக்கு பலத்தின் சத்தியத்தையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வருடத்தில் நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான நாங்கள் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கம். ஜெபிக்க விடாதபடி போராடுகிறதான பிசாசனுடைய எல்லா விதமான கிரிகளையும் தகர்த்தி போட்டு ஒவ்வொரு பிள்ளைகள் யாவரும் கர்த்தாவே ஆவிக்குள்ள எழுப்பி பிரகாசிக்க ஜெபத்துல வேதத்தை வாசித்து தியானிக்கல பூரண பரிசுத்தத்தில் நாங்கள் அதிகமாக வளர முகமும் கண்டு தரிசிக்கிற பிள்ளைகளை கூட நாங்கள் காணப்பட நீர் எங்களை கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்படியாக கர்த்தாவே ஸ்தோத்திரிகள் ராஜா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்தேன், அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் சொன்ன தெய்வமே. ஒருவரோட உங்களுடைய கரம் இருந்து அப்படியாக எல்லா விதமான தீங்குக்கு நீர் விலக்கி ஒவ்வொரு நீர் கனப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. இந்த வேளையில இந்த பிரேயரை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆஸ்ருதிங்க, தேவைகளை சந்திக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதான தேவன் தாம் நீர் கொடுத்து ஆம் கர்த்தாவே தேவைகளை சந்தித்து நீர் ஆஸ்ருதி நீர் வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். அப்படியாக நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரிகம் செய்யப்படுகிறத நன்றி செலுத்து ராஜா.
இந்த வேலையிலையும் எழுக்கப்பட்டதான விண்ணப்பங்களுக்கும் பதிலை கொடுத்து நீர் ஆசிர்வதிங்க. எங்கள் யாரும் கடத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாடி திருப்பிக்கிறோம். சகல துதியுமே யாவும் ஒருவருக்கே எடுக்கிறோம். எங்கள் ரட்சகனுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன்.